ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் லாப்தார் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஹோல் ஸ்பைஸு, பச்சை மிளகா அண்ட் அதில் வந்து 3 ஆனியன் போல் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 2 திங்ஸ் போல் நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம். அதுக்கு வந்து முந்திரியும் தக்காளியும் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். இதுதான் இந்த திக்னஸ் கொடுக்கறது இந்த கிரேவிக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் அண்டு பட்டர் லைட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் ஹோல் ஸ்பைஸும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஆனியன், பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்காண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தக்காளி முந்திரி பேஸ்ட்டு, அதையும் நல்லா இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒன்று சேர. இந்த ரெசிபி வந்து ரைஸுக்கும் டிஃபன் வெரைட்டிஸுக்குமே அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறமா அதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம 2 டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ தான் அதோடய பச்சை வாசனைலாம் போகி அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இந்த அளவு திக்னஸ் ஆனதும் லாஸ்ட்டாக கோரியண்டர் தூவிடலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 4 முட்டை போல் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா அப்படியே இதில் வேகட்டும் அந்த சூட்லேயே. அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இதை குக் பண்ணோம் அப்படின்னா எக் லாப்தார் ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.